நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் நிச்சயதார்த்தத்துக்கு கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு போய் பூசாரியை பார்த்து, கடவுளே எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு, பாபு வேண்டாம், மறுபக்கம் நம்ம அரவிந்த் இருந்துன்னு எப்படியும் எனக்கு தங்கமான ஒரு மனைவி கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இந்த ஒரு சூழலில் கரெக்டாக நம்ம நாகு இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த சின்ன வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, வெண்பா குட்டி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரம் உன்னோட மல்லி அம்மா உங்ககிட்ட வந்து சேருவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சத்தியமாவா, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து ரஞ்சிதம் எட்டி பார்த்துட்றாங்க. ஓஹோ, இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்காடோ, இதை எப்படியாவது நாம் முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே, அவங்க கோவிலில் கடவுளே இது எப்படியும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்னு இருக்க, அந்த இடத்திற்கு அப்படியே சும்மா ஒரு பக்கம் டுங்குன்னு வந்து நிற்கிறாரு நம்ம தலைவன் விஜய். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து பார்த்துன்னு இருக்காரு. அவர் வந்த உடனே அப்படியே மல்லியை பார்க்கணுமே, அப்படியே சும்மா ஒரு பக்கம் வேதனையில் குறுகி போய் நின்று இருக்காங்க. என்ன பேசுறது, ஏது பேசுறது, எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே மறைஞ்சு பார்த்துன்னு இருக்காங்க. உடனே செய்கை பண்ணுறாரு நம்ம விஜய். இந்த பக்கம் வான்ட்டு அங்கே போயிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு, இதோ பார்த்துக்கோ, உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு தான் உன்னை நான் என் வாழ்க்கையிலேருந்து துரத்தி விட்டேன். அதே மாதிரி நல்லபடியாக அமையுது. என்ன நினச்சிக்கன்னு வெண்பாவை நினச்சிக்கணும், இனிமேல் அந்த வீட்டு பக்கம் வர்றது இது எந்த வேலையை வச்சுக்கிற, உன் வாழ்க்கைப்படி சந்தோஷமாக ஒருத்தன் நல்லவனாக கிடச்சிருக்கான், அவங்க கூட சந்தோஷமாக இரு, அது போதும் எனக்குன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்கள் என் வாழ்க்கையில் இல்லாமல் போனால் இதை பாருங்கள், இதுதான் பாய்சன், இதை குடிச்சு நான் இறந்துடுவேன், நீங்கள் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேணும், நீங்கள் இல்லாமல் வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அழுதுகிட்டே பேசுகிறாங்க. இதை கேட்டதை என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த இடத்த விட்டு வேறு எதுவும் பேசாமல் அவர் கிளம்பிடுறாரு. என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேதனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பக்குவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புரிதலும் இருக்கணும். அந்த புரிதல் இன்னும் நம்ம மல்லிக்கு வரலைங்க. அதுதான் இப்போ ஒரு பக்கம் கவலைக்கிடமாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம அரவிந்த் இருக்கார்ல, அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. ரொம்பவே சுட்டி பையனாக இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நினைச்சது எல்லாமே நடக்கணும். அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் டல்லாகவே இருக்காங்க, கொஞ்சம் சிரிக்க சொல்லுங்கம்மா, எதனா பிரச்சனை கேட்டு சொல்லுமான்னு சொல்ல அவங்க அம்மா இருந்துன்னு, என்னடா இவன் வேற ஒரு பக்கம் நோண்டினே இருக்கான், இப்போ போய் இவகிட்ட கேட்டால் இவ ஆல்ரெடி இவளுக்கு பிடிக்காது இந்த கல்யாணம், அண்ணா எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாரு, இப்போ நாம் கேட்டு அவள் முடியாதுன்னு சொல்லிட்டா இவன் மனசு உடஞ்சி போயிடுவான், இவனும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவானே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூச்சமாக இருக்க. அதே சமயத்தில் நம்ம மல்லியோட அண்ணன் வந்து, மல்லி இதை பார்த்துக்கோ, கரெக்டாக பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்து, பொண்ணு வீட்டுக்காரரு நாம் எந்த ஒரு அவமானத்தையும் அவளுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி செய்யக்கூடாது, அவங்க திருப்தியாக போகணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீ தான் சிரித்து பேசணும், அதை விட்டு மூஞ்ச தொங்க போட்டுன்னு இருக்கிறது, அழுகிற மாதிரி வச்சுன்னு இருக்கிறது, எதான சீன் போட்ட அடுத்த செகண்டே இந்த அண்ணனை நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே இவங்க கண்ணீரை அப்படியே தொடச்சிக்கிட்டு புன்னகை முகத்தோட அப்படியே சும்மா முகத்தை காட்டின்னு சைலண்டாகவே இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன பேசுறது, ஒன்றுமே பேச முடியாது, எல்லாமே நம்ம அண்ணா ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக உக்காந்து இருக்காங்க. சரி பார்த்துக்கலாம், எவ்வளவோ நடந்துச்சு வாழ்க்கையில், இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா, அடித்து தூக்கி துவம்சம் பண்ணிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை.